Hey dears, welcome back to my channel. Today நம்ம ராகி சேமியா உப்புமா எப்படி பண்றதா பார்க்க போறோம். இதுக்கு வந்து எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் சொல்ற மெத்தட் யூஸ் பண்ணி கரெக்டா செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ராகி சேமியாவை நம்ம கை வச்சு ஸ்மாஷ் பண்ணவே வேண்டாம். அப்படியே டைரக்டா கவர்ல இருந்து எடுத்து நார்மல் வாட்டர்ல நல்லா நம்ம கலஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் அது உதிரி உதிரியா வரும். ரெண்டாவது வந்து நம்ம அரிசியில கிளஞ்சாதானே நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணும். 2 டைம் பண்ணா போதும். அதுக்கு மேல நீங்க பண்ண வேணாம். ஆஃப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஊற வைக்கணும். இது நீங்க நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நம்ம யூஸ் பண்ற குக்கிங் யூஸ் பண்ற எந்த வாட்டரா இருந்தாலும் ஓகே. 5 மினிட்ஸ் வந்து அதுல நல்லா ஊறணும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் பேக்கெட்ல இருந்து இதை ஸ்மாஷும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது தானாவே அந்த சேமியா வந்து உடையும். அதுவும் இல்லாம நம்ம உப்பு போட்டு கலக்குவோம் ஆஃப்டர் லாஸ்ட் ஸ்டேஜ்ல அப்பயும் அது ஸ்மாஷ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்ற இந்த மெத்தடே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா வாவ் இவ்வளோ நாளா நம்ம இதை செய்யலையே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா நான் ஆனியன் 1 2 கிரீன் சில்லி வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் தேவையான கொஞ்சம் பெருங்காயத்தூளும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சைடுல வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல நல்லா நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த துணி விரிச்சு அந்த துணியில மெதுவா உதிரி உதிரியா நான் இப்ப போடுறேன் பாத்தீங்களா அந்த மெத்தட்லயே போடணும். அப்படியே அள்ளி கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த 5 நிமிஷம் தண்ணியில ஊறினதை வடிகட்டி வச்சிருக்கோம். அந்த வடிகட்டின சேமியாவை தான் நம்ம இந்த மாதிரி போடணும். போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரையும் நல்லா வேகும். நீங்க இதை அப்படியே கொட்டிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும். நம்ம 10 மினிட்ஸ் வரையும் வச்சாலே போதும். நார்மல் போலவாதான் இருக்கும். நீங்க இதுக்கு நடுவுல உப்பு போட்டு தெளிச்சுக்கிட்டாலும் தெளிச்சுக்கலாம். இப்ப சைடுல உள்ள மூடியெல்லாம் போட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டேன் நான் செய்யற மெத்தட் இப்படிதான். 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு 8 நிமிஷம் ஆனோடனே லைட்டா கலர் மாறிக்கும். அந்த ஸ்டேஜ்ல உப்பு தண்ணி கரைச்சி மேல தெளிச்சு விட்டுட்டு மூடுவேன். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்டே நான் தெளிச்சுட்டு வேக வச்சாலும் ஓகே தான். தென் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். சைடுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் உப்புமாவுக்கு தாளிப்போம் இல்லையா? எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு ஆனியன் சாப் பண்ணது எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு நல்லா வதங்கணும்னே பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுல வேணும்னாலும் உப்பு கலந்துக்கலாம். நான் இதுல லைட்டா அதுல ஒரு ஹாஃப் உப்பு போட்டிருந்தேன். இதுல ஒரு ஹாஃப் சால்ட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஆறெல்லாம் நீங்க வைக்க வேணாம். அப்போ நம்ம இட்லி பானையில எடுத்தோம் இல்லையா? அதை அப்படியே டைரக்டா எடுத்து போடும்போது மட்டும் உதிர்த்து போடுங்க. போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். இதை வந்து இனிப்பாவும் சில பேர் செய்வாங்க. அந்த தேங்காய் எண்ணெய் ஊத்தி தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு இனிப்பா செய்வாங்க. பட் நம்ம இது வந்து உப்புமா டேஸ்ட்ல செஞ்சிருக்கோம். சீரியஸா சொல்றேன். இது வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு உப்புமா வந்து சாப்பிட்டதே இல்லைன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா நானே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிண்டும் போது வா இவ்வளவு நாளா இது நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். இப்ப நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. இப்ப வந்து எவ்வளவு நாள் நம்ம குத்தி விட்டுக்கலாம். சோ ஏன்னா நம்ம அப்படியே டைரக்டா தானே எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். எதுவுமே நம்ம கையால உடைக்கவே இல்லை. சோ நல்லா நான் குத்தி விட்டு கலரிட்டேன். கொஞ்சமா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் தேங்காய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் தான். இது ரொம்ப இனிப்பெல்லாம் கொடுக்காது. ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து உப்புமா ஸ்டைலுங்கிறதுனால நான் ரொம்ப தேங்காய் யூஸ் பண்ணல. இதுக்கே நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா இன்னும் அதிகமா தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நான் எதுவுமே பண்ணாம அப்படியே ஆஃப் பண்ணி அடுப்புல அப்படியே செட் ஆக விட்டுட்டேன். இதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம், கார சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். நான் உப்புமா ஸ்டைலுங்கிறதுனால கார சட்னி யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இதுக்கு நீங்க சைட் டிஷ்ஷே யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா உதிர்த்து விடும் போதே பாருங்க எவ்வளவு பொல பொலன்னு இருக்கு. அது மாதிரி குழவாலாம் இல்லாம டேஸ்டியான உப்புமா ரெடி. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணாதவங்க பண்ணிடுங்க.